அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய அன்பிற்குரிய மாஸ்டர் ராஜி அவர்கள் பல்வேறு பண்டாராக்களின் போது வழங்கிய அருள் செய்திகளுடைய தொகுப்பாக விளங்குகின்ற இதயத்தின் ஆழ்ந்த இயக்கம் இந்த புத்தகத்தினுடைய முதல் பாகத்தில் இருந்து நம்ம தினமும் இன்னையிலிருந்து படிக்க ஆரம்பிக்க போறோம். இந்த புத்தகத்துல நம்முடைய மாஸ்டர் நிறைய விஷயங்கள் நமக்காக எளிமையாக கொடுத்திருக்கிறார். இருந்தாலும் கூட இந்த எளிமையான விஷயங்கள் நமக்கு புரியறது கொஞ்சம் கடினமானதுதான். ஏன்னா பாபுஜி, லாலாஜி எல்லாம் 100 வருடங்களுக்கு முன்னாடி எழுதின புத்தகங்கள் இப்பதான் நமக்கு கொஞ்சம் ஒரு ஓரத்துல புரிய ஆரம்பிச்சிருக்கு. நம்முடைய மாஸ்டர் வழங்குகின்ற இந்த அருள் செய்திகள் அது முழுமையான நோக்கத்துல அதனுடைய பரிமாணத்துல அதை புரிந்து கொள்வதற்கு இன்னும் பல 100 ஆண்டுகள் ஆகலாம். அவருடைய அருள் இருந்தால், அவருடைய அருகாமை இருந்தால், அவருடைய கருணை இருந்தால், அவர் என்ன சொல்ல வருகிறாரோ அதை உணர்ந்து கொள்கின்ற அந்த ஒரு பக்குவத்தையும் அந்த ஒரு ஞானத்தையும் நமக்கு அவர் அருள்வார். அந்த ஒரு பிரார்த்தனையை நம்ம மாஸ்டர்கிட்ட சமர்ப்பித்து இந்த புத்தகத்தை நம்ம படிக்க துவங்குவோம். அன்பு நண்பர்களே, பிரார்த்தனை, தியானம், சுத்திகரிப்பு மற்றும் நிலையான நினைவு ஆகிய நமது பயிற்சிகளின் அடிப்படையான இன்றியமையாத விஷயங்கள் பற்றி இன்று நான் பேச விரும்புகிறேன். ஒருமுறை மாஸ்டருடன் ஐரோப்பாவில் நாங்கள் பயணம் செய்து கொண்டிருந்தோம். புயலின் காரணமாக பயணம் தடைப்பட்டு ஒரு விமான நிலைய விடுதியில் நாங்கள் தங்க வைக்கப்பட்டோம். அதிர்ஷ்டவசமாக அவருடன் நான் ஒரே அறையில் இருந்தேன். காலையில் அவரை தொந்தரவு செய்யாதிருக்கும் பொருட்டு நான் அமைதியாக என் படுக்கையிலேயே படுத்திருந்தேன். தனது கண்களை மூடிய வண்ணம் தனது படுக்கையின் ஒரு ஓரத்தில் அவர் அமர்ந்திருந்ததை நான் கவனித்தேன். மெல்லிய காற்றினுள் அவர் உருகி கரைவது போல தோன்றியது. திடீரென அறையின் சூழ்நிலை மாறியது. மிக விசேஷமான சக்தியுடன் அது அதிர்ந்து கொண்டு இருந்தது. அவர் அதிலிருந்து வெளிவந்த பின், நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? அது அந்த அளவு விசேஷமாக இருந்தது, தன்னிகரற்றதாக இருந்தது. கண்கள் திறந்த நிலையில் இது போன்ற எதையும் நான் ஒருபோதும் கண்டதில்லை என்று அவரிடம் கூறினேன். பாபுஜி மகராஜிடம் பிரார்த்தித்துக் கொண்டிருந்தேன் என்று அவர் பதிலளித்தார். அதிலிருந்து நான் என்ன தெரிந்து கொண்டேன்? அவர் முழுமையாக லயித்து போயிருந்ததை தெரிந்து கொண்டேன். அவர் அங்கு இல்லை. அங்கு இருந்த போதிலும் அவர் அங்கு இல்லை. அவர் தன்னை முழுமையாக சமர்ப்பித்துக் கொண்டு தன்னையே முழுமையாக கரைத்துக் கொண்டிருந்தார். அதை போல நாம் பிரார்த்திக்க முடியுமா? உண்மையில் அதுபோன்று எவ்வாறு பிரார்த்திப்பதென்று நமக்கு தெரியவில்லை என்பதாக நம்மில் பலரும் நினைக்கிறோம். ஆனால் பாபுஜி மகராஜிடமிருந்து வந்த அருள் செய்திகளில் ஒன்று உங்களுக்கு நினைவிருக்கிறதா? அதில் எங்களிடம் கேளுங்கள், நாங்கள் உங்களுக்கு உதவுவோம் என்று கூறும் அவர் மேலும் தொடர்ந்து, நீங்கள் போதுமான அளவிற்கு கேட்பதில்லை, உங்களுக்கு நாங்கள் சேவை புரிய விரும்புகிறோம் என்றும் கூறுகிறார். ஆக இது போன்ற விஷயங்களை கேளுங்கள். எவ்வாறு பிரார்த்தனை செய்வது என்பதை தயவு செய்து எனக்கு கற்பியுங்கள் என்றோ, அல்லது இந்த மாதிரியான ஒரு நிலையின் சுவையினை அனுபவித்து உணர என்னை அனுமதியுங்கள் என்றோ நாம் கேட்கலாம். ஆன்மீக விஷயங்களை கேளுங்கள். பௌதிக உலகில் நமது சாதாரண தேவைகளை அவர்களால் பூர்த்தி செய்ய முடியும் என்றால், ஆன்மீக பரிசுகளையும் அவர்கள் நமக்கு வழங்குவார்கள். அவற்றை வழங்குவதற்காக அவர்கள் எப்போதும் காத்திருக்கின்றனர். நீங்கள் கேட்பது எதுவாக இருந்த போதிலும், நீங்கள் விரும்பும் எந்த ஆன்மீக நிலையையும் உங்கள் இதயத்தில் உங்களால் ஆழ்ந்து போக முடிகின்ற வரை கேளுங்கள். அது தரப்படும். ஆனால் அதனை பிரார்த்தனை நிறைந்த மனநிலையுடன் கேளுங்கள். இந்த
இந்த பேச்சினுடைய ஆரம்பத்திலேயே மாஸ்டர் சொல்லிடுறாரு. இதுல நான் வந்து அடிப்படையான விஷயங்கள் பிரார்த்தனை, தியானம், சுத்திகரிப்பு, நிலையான நினைவு பற்றி தான் பேச போறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுல முதல் இடத்துல அவரு வைக்கிற விஷயம் பயிற்சியினுடைய அடிப்படை அப்படின்னு முதல்ல நம்ம நினைக்கிறது தியானத்தை. ஆனா மாஸ்டர் அதை வரிசைப்படுத்துற விதம் அழகு. முதல்ல அவர் வைக்கிறது பிரார்த்தனைய. சாரிஜி மகாராஜோட அவருக்கு ஏற்பட்ட இந்த அனுபவத்தை ரொம்ப அழகா அவர் வர்ணிக்கிறார். இப்ப அவருடைய இடத்தையும் நம்மளுடைய இடத்தையும் பாக்குறோம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நமக்கு வந்ததுன்னா மாஸ்டர் அது மாதிரி கண்மூடி பிரார்த்தனை பண்றத பாக்குற ஒரு வாய்ப்பு கிடைச்சி அது மாதிரி அவர் உருகி கரையிறத நமக்கு அவரு காட்டினா, அதுவும் அவர் விருப்பம் இருந்தா தான் நம்ம பார்க்க முடியும். அந்த மாதிரி கரையிறத நம்மளுடைய அடுத்த கேள்வி என்னவா இருக்கும்னா, நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நான் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு அவர் சொன்னாருன்னா, நீங்க என்ன பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்களும் பிரார்த்தனை பண்ணுவீங்களா? நீங்க என்ன கேட்பீங்க பாபுஜி மகாராஜ்கிட்ட? இப்படிதான் நம்ம கேட்போம். இதுதான் நம்முடைய கண்டிஷன். ஏன்னா நம்ம எப்பயுமே என்னன்னா, ஒரு மாஸ்டர் என்ன செய்யறாரு அப்படின்ன உடனே அதுல கேள்விகளை தொடுக்கிற ஆட்களாக நம்முடைய மனநிலை இருக்கும். நீங்க நினைச்சு பாருங்களேன், மாஸ்டர் ஒரு விஷயத்த செய்யறாருங்கும் பொழுது அதுக்கு கீழே இருக்கிற அவருடைய ஆன்மீக நிலையை பார்க்கிற பழக்கம் நமக்கு கிடையாது. இது நம்ம வந்து இது அப்பயே சொல்லிட்டோம். இப்ப 1944 எக்ஸ்பிரஸ் படிக்கிறப்பவும் சரி, லாலாஜி மகராஜுடைய தொகுப்பு படிக்கிறப்பையும் சரி, நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, நம்ம மாஸ்டர் செய்வதை ஏன் செய்கிறாருன்னு பாக்குறமே ஒழிய, மாஸ்டர் செய்யும் பொழுது அவர் எப்படி செய்கிறார், அந்த நிலைமையை அவர் எப்படி அடைகிறார், ஒரு குருநாதரை பார்க்கும்போது அவர் எப்படி உடை அணிந்திருக்கிறார், எப்படி பேசுகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அவர் எந்த சூழ்நிலையில் இருக்கிறாரு, எந்த ஒன்றோடு கரைந்து இருக்கிறார், எந்த ஒரு ஆதி மூலத்தோடு தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு நமக்கு பார்க்க தெரியறது இல்லை, அதை பார்க்க விரும்புறதும் இல்லை. மேலோட்டமா மாஸ்டர் ஏதாவது பேசுறாரு அப்படிங்கிறத வைத்துக்கொண்டு அவர் பேசினதுல இருந்து சில கேள்விகளை கேட்டுவிட்டு அந்த கேள்விகளுக்கு விடை காண முயற்சிக்கக்கூடிய இடத்துல நம்ம இருக்கோம். தவறு கிடையாது. ஆனா நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். நம்முடைய மாஸ்டர் அவருடைய மாஸ்டரை எப்படி பார்க்கிறாரு. அப்ப நம்மளும் அப்படிதான் பார்க்க தெரிந்து கொள்ளணும். அது ஒரு முக்கியமான விஷயம். அவர் சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு விஷயத்த அவரு மாதிரி ஒரு லயித்து போயிருந்த ஒரு தன்மையை நம்ம வந்து நம்மளால ஏற்படுத்தி கொள்ள முடியுமா, என்னாலையும் அது மாதிரி முடியுமா அப்படின்னு எனக்கு தோணுது. இதுதான் நான் கேட்கிற விஷயம் அப்படிங்கிறார். அந்த ஒரு மாஸ்டருடைய தன்மையை பார்த்துட்டு அவர் பிரார்த்தனை பண்ணும்போது ஏற்பட்ட சூழ்நிலையை உணர்ந்த பிறகு நம்ம மாஸ்டருக்குள்ளார வந்த ஒரு முக்கியமான எண்ணம், அது வந்து அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நம்ம போக முடியுமா, அதுதான். இதை போல நாம் பிரார்த்திக்க முடியுமா? சரி, இதை போல நான் பிரார்த்திக்கணும்னா எப்படி அந்த பிரார்த்தனையை செய்வது? நீங்கள் செய்யும் பொழுது இந்த மாதிரி ஒரு எண்ணம் வருகிறது, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகிறது, இது மாதிரி நாம் எப்படி பிரார்த்திப்பது? உடனே மாஸ்டர்கிட்டே போய் நீங்க எப்படி பண்ணீங்க, இதை எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்கறது இல்லை. அது நமக்கு தெரியல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அது தெரியலன்னா அதை எப்படி தெரிஞ்சுக்கணுங்கிற வழிய அடுத்து சொல்றாரு. பாபுஜி மகாராஜிடமிருந்து வந்த அருள் செய்தியில ஒண்ணுல, கேளுங்கள், நீங்க எவ்வளவு கேட்டாலும் நாங்கள் உங்களுக்கு உதவுகிறோம் அப்படின்னு சொல்றாரு. நம்மளை கேட்க சொன்னா நம்ம என்னென்னலாம் கேட்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம யோசனை பண்ணலாம். நம்முடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்கிறது தான் நம்மளுடைய தேவையா இருக்கும். அதனால நம்ம கேட்கும் பொழுது எப்பயும் லௌகீக சம்பந்தமான விஷயங்கள் தான் கேட்போம். மேக்சிமம் நம்ம மாஸ்டருக்கு மெயில் போட்டாலே அதுக்கு தானே போடுறோம். ஒரு பெரிய சோகம் இருந்ததுன்னா போடுவோம். எப்பயாவது ரேரா ரொம்ப மகிழ்ச்சியான விஷயங்களை தெரிவிப்போம். ஆனா லௌகீக சம்பந்தமான விஷயங்களை சொல்லி அதை தான் நம்ம மாஸ்டர்கிட்ட கேட்போமே ஒழிய ஆன்மீக விஷயங்களை கேட்கறது இல்லை அப்படின்னு. ஏங்க கேட்கறது இல்லை? நான் மாஸ்டர்கிட்ட தினமும் என்ன 13வது பாயிண்ட்டுக்கு கூட்டிட்டு போங்க, என்ன மனமண்டலத்துல கொண்டு போய் வைங்க, நான் எங்க இருக்கேன்னு எனக்கு காட்டுங்க, இப்படிலாம் நாங்க கேட்கிறோமே அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா இந்த ஆஜி வந்து எப்படி கேட்க சொல்றாரு அதை நம்ம பாக்குறோம்.
எவ்வாறு பிரார்த்தனை செய்வது என்பதை தயவு செய்து எனக்கு கற்பியுங்கள் என்றோ, அல்லது இது போன்ற ஒரு நிலையின் சுவையினை அனுபவித்து உணர என்னை அனுமதியுங்கள் என்றோ நாம் கேட்கலாம். இதுதான் ஒரு அந்த ஒரு பெனவலண்ட் ஹார்ட் அப்படின்னு சொல்றோம்ல, ஒரு கண்ணியமான, ஒரு மென்மையான, ஒரு பணிவான இதயம் எப்படி கேட்குது? இந்த மாதிரி ஒரு அற்புதமான பிரார்த்தனையை எப்படி செய்வது என்பதை எனக்கு கற்றுக் கொடுங்கள் அப்படின்னு வாயால கேட்கக்கூடாது, மனது உருகி பிரார்த்தனை. அது போலவே இந்த மாதிரி ஒரு நிலையின் சுவையை இதைதான் நான் முன்னே சொன்னேன். மாஸ்டர் அனுமதித்ததுனாலதான் தாஜியால அதை உணர முடிந்தது. இல்லைன்னா மாஸ்டருடைய ஒவ்வொரு கண்டிஷனையும் அவர் வெளிப்படுத்தி கொண்டிருந்தாலும் கூட அதை நாம பார்ப்பதற்கோ நம்ம அதை தெரிந்து கொள்வதற்கோ அவர் அனுமதிப்பதில்லை. ஏன் அனுமதிப்பதில்லைன்னா அதை தெரிந்து கொள்கின்ற தகுதி நமக்கு வரல. ஏன் வரலன்னா நம்ம கொஞ்சம் முரட்டுத்தனமா, கொஞ்சம் அகங்காரத்தோட இருக்கிறோம். அந்த பணிவு இருந்தால்தான் இயற்கை அந்த விஷயத்தை நமக்கு வெளிப்படுத்தும். எப்பயுமே கேட்டால் ஆன்மீக விஷயங்களை அடிப்படை தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்ய முடியும். உலகியல் சார்ந்த விஷயங்களை அவரால் பூர்த்தி செய்ய முடியும்னா ஏன் அவர் வழங்க மாட்டார்? கட்டாயமாக அவர்கள் எப்பொழுதும் அவற்றை வழங்க காத்திருக்கின்றனர். அப்ப ஏன் நமக்கு கிடைக்கிறது இல்லைன்னா 3 விஷயம். ஒண்ணு, நம்ம என்ன கேட்கணும்னு தெரியறது இல்லை, எப்படி கேட்கணும்னு தெரியறது இல்லை, அதுக்கான மனோபாவம் என்னவா இருக்குங்கிறது தெரியறது. இந்த 3 தான் வித்தியாசமான காரணங்கள். நீங்கள் விரும்புகின்ற எந்த ஆன்மீக நிலையையும் உங்கள் இதயத்தில் உங்களால் ஆழ்ந்து போக முடிகின்ற வரை உள்ள போய் இன்டெப்த், ஹார்ட்டோட இன்டெப்த்ல போய் கேளுங்க, அது தரப்படும். ஆனால் எப்படி கேட்கணும்னா பிரார்த்தனை நிறைந்த மனநிலையுடன் கேட்க வேண்டும். நம்மளால கேட்க முடியுமானா மேக்சிமம் கிடையாது. இப்ப எனக்கு ஒரு பிராக்டிஸ்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா மாஸ்டரை கேட்டா எனக்கு சரி பண்ணி கொடுப்பார். ஆனால் நம்ம அதை கேட்கிற விதத்துல ஒரு பிரார்த்தனை மனோபாவம் இருப்பது இல்லை. இது என்னங்கிறது போக போக நமக்கே தெரியும். காலையில் தியானம் செய்வதற்கு முன் எப்படி பிரார்த்தனையை சமர்ப்பிக்கிறீர்கள்? இயந்திர கதியிலா, அவசர கதியிலா, அல்லது உங்கள் நாளினுடைய மற்றும் ஒரு செயல்முறையாக மட்டுமே அது உள்ளதா? அல்லது அதீத அன்புடன் நீங்கள் பிரார்த்தனையை சமர்ப்பிக்கிறீர்களா? இதுதான் முதல் கேள்வி. பயிற்சியினுடைய ஒட்டுமொத்த அம்சத்துக்கும் கீழே இருக்கிறது மார்னிங் மெடிடேஷன் கிடையாது. மார்னிங் மெடிடேஷனுக்கு முன்னாடி நம்ம ஆஃபர் பண்ற பிரேயர் தான் இது எல்லாத்துக்கும் காரணமாக அமைகின்றது. மெடிடேஷன் அப்படின்றது நம்ம பாத்திரத்துல ஒரு பொருளை வாங்கிக்கிறது அப்படின்னா அதுக்கு முன்னாடி அந்த பிரேயர் பண்ணும் பொழுதுதான் எந்த பொருளை வாங்குறோமோ அதை விட கீழே வச்சு பாத்திரத்தை வாங்கறதுக்கு முயற்சி பண்ற விதம். பால் ஊத்தணும், ஊத்த வேண்டிய பால் இங்க இருக்குன்னா நான் வாங்க வேண்டிய பாத்திரம் கீழே இருக்கணும், இருந்தாதான் பால் ஊத்தும். நான் இங்க வச்சுட்டு 1 மணி நேரம் உட்கார்ந்தாலும் இந்த பால் இதுக்குள்ளார வராது. அது மாதிரி மெடிடேஷன் பண்றேன், மெடிடேஷன் பண்றதுனால எனக்குள்ள ஒரு சூட்சுமமான நிலை உருவாக்கணும்னு நான் விரும்பினால் அதற்கு முன்னாடி பணிவாகவும் அன்பு நிறைந்த பிரார்த்தனையை சமர்ப்பிக்க வேண்டும். அதனாலதான் 10 நியமங்கள்ல பாபுஜி விடியும் முன் துயிலுங்கள்னு சொன்ன பிறகு அன்பும் பக்தியும் நிறைந்த இதயத்துடன் ஆன்மாவின் உன்னதத்திற்காகவே பிரார்த்தியுங்கள் அப்படிங்கிற விஷயத்தை அவர் வச்சார். நமக்கு தியானம் பண்றதுங்கிறதே பெரிய விஷயமா போயிடுறதுனால தியானம் பண்றதுக்கு எப்படி முன்னாடி தயாராகணுங்கிற விஷயம் பெரிய விஷயமா தெரியறது இல்லை. ஆனா இங்க ரொம்ப சூட்சுமமா மாஸ்டர் அதை தான் கொண்டாந்து வைக்கிறார். உங்களுடைய பிரார்த்தனை எப்படி இருந்துச்சு? இன்னைக்கு காலையில சில பேர் தியானம் பண்ணிட்டு இந்த புத்தக வாசிப்புக்கு வந்துருக்கலாம். சில பேர் இனிமேதான் நம்மளோட சேர்ந்து தியானம் பண்ணலாம். நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண தியானத்துக்கு
ஆரம்பத்துல ஒரு பிரார்த்தனை மனோபாவத்தை கொண்டு வந்தோமா, அந்த இடத்துல நம்மளால ஒரு மனசு இளகி உருகி ஒரு ஒரு அதீத அன்பை மாஸ்டர் மேல செலுத்தி அந்த மனப்பான்மை வந்த பிறகு தியானத்துல உட்கார்ந்தோமா. தியானம் என்பது மாஸ்டரை நம் இதயத்திற்கு அழைப்பது, வரவேற்பது. எப்படி வரவேற்கிறது ஒருத்தரை? வாங்க, வர்றீங்களா இல்லையா இப்ப அப்படி தயவு செய்து வாங்க அப்படின்னு கூப்பிடுறதா? அவர் வரணுங்கிறதுக்காக ஏக்கத்தோட தவிச்சு இடத்த சுத்தம் பண்ணி வச்சுக்கிட்டு, நீங்க வரமாட்டீங்களா, உங்களுக்காக நான் காத்துட்டு இருக்கேன், நீங்க வர்றதுனால நாங்க பெருமை அடைகிறேன், என் இதயம் மேன்மை அடைகிறது, நீங்கள் இல்லாமல் இந்த இடம் பெருமையாக இருக்குது அப்படின்னு ஏங்கி தவித்து அவரை வரவேற்கிறோமா? அவரை வரவேற்று அவர் இதயத்துக்குள்ளார வந்த பிறகுதான் இதயத்துல தெய்வீக ஒளியே வரும். அவர்தான் இதயத்தில் இருக்கிற தெய்வீக ஒளியின் மூல ஆதாரம். அவரையும் கூப்பிடல, அவரால ஒளியும் ஏற்படல. ஆனா நான் இதயத்தில் இருக்கும் தெய்வீக ஒளியின் மூல ஆதாரத்தின் மீது தியானம் பண்றேன் அப்படின்னு ஆரம்பிச்சா அது எப்படி நடக்கும்? இது என்னங்க கதை? மாஸ்டர் ஏங்குள்ளாரதான் இருக்கிறாரு, அவர் ஏங்குள்ளார இருக்கும் பொழுது அவரை எப்படி நான் கூப்பிட முடியும்? நீங்க அப்படி எடுத்துக்கிட்டா கூட இதயத்துடைய ஆழத்தினுடைய உள் மடிப்புகள்ல மறைஞ்சு நிற்கிற, தன்னைத்தானே மறைத்து கொண்டிருக்கிற மாஸ்டரை நாம புரிகின்ற மட்டங்களுக்கு வேண்டி விரும்பி அழைத்து மேல கொண்டு வந்தா தானே நமக்கு தெரியும். விளக்கு இருக்கு சார், அது 100 அடுக்குகளுக்கு உள்ளார ஒளியோட இருக்குது அப்படின்னா அதை வேண்டி விரும்பி வெளியில கொண்டு வந்தாதானே இதயம் முழுக்கும் தெய்வீக ஒளி வரும். நீங்க வெளியில இருக்கிற மாஸ்டர் அழைத்தாலும் சரி, உள்ள இருக்கிற மாஸ்டர் அழைத்தாலும் சரி, நம்முடைய உணர்வு நிலை மட்டத்தில் அவருடைய பிரசன்னத்தை உணர்ற வரைக்கும் அந்த மென்மையான பிரார்த்தனையை சமர்ப்பித்தால் மட்டும்தான் நான் அவரோட ஒன்றி நின்று அவர் என்ன கொடுக்கிறாரோ அதை வாங்கி சுவைக்க முடியும். அதனால பிரார்த்தனை அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாம ஒட்டுமொத்த பயிற்சியும் பலனளிப்பதில்லை. அது ஒரு மெக்கானிக்கல் திங்கா போயிடுது. அப்ப பயிற்சியினுடைய உயிர் எதுன்னா பிரார்த்தனை. தியானத்தினுடைய உயிர் பிரார்த்தனை தான். தியானத்துக்கு உயிர் கொடுக்கறதே பிரார்த்தனை தான். ஏன்னா உயிரை உள்ள கொண்டாந்து வைக்கிறதே பிரார்த்தனை தான். அப்ப இதயத்தை காலி செய்து கொண்டு, தூய்மை செய்து கொண்டு, மாஸ்டருடைய பிரசன்னத்திற்காக வேண்டி விரும்பி காத்திருந்து, நீங்க வாங்க, நீங்க உள்ள வாங்க, நீங்க உங்களை வெளிப்படுத்துங்கள், உங்களுடைய அருகாமையை, உங்களுடைய ஒரு பிரசன்னத்தை எங்களுக்கெல்லாம் கொடுங்க அப்படின்னு ஒரு ஆழமான ஒரு அன்போட ஒரு பிரார்த்தனை சமர்ப்பிச்சு, உங்களால மட்டும்தான் எங்களை அந்த நிலைமைக்கு உயர்த்த முடியும் அப்படின்னு பணிவா நிற்கும் பொழுது அந்த மூல ஆதாரம் அங்க உருவாகி அதனுடைய தெய்வீக ஒளி இதயத்துல பரவி அதன் மேல நம்ம தியானம் பண்ற அந்த ஒரு இன்பமான ஒரு இனிமையான ஒரு சூழ்நிலை தானாக உருவாகும். குஜராத்தில் ஒரு பக்தி பாடல் உண்டு. அதில் கிருஷ்ணா, தயவு செய்து ஒரு முறை என் இல்லத்திற்கு வாருங்கள், நான் உங்களை உங்களது சொர்க்கலோகத்தை மறக்கச் செய்வேன் என்று ஸ்ரீ கிருஷ்ணரின் பிரசன்னத்திற்காக பக்தர் வேண்டுகிறார். உங்களின் வழிகாட்டியை அத்தகைய உணர்வு பூர்வமான மனோபாவத்துடன் நீங்கள் வேண்டி அழைக்கும் பொழுது நிச்சயமாக உங்கள் தியானம் அதன் இயல்பான போக்கினை மாற்றிக்கொண்டு தனித்துவமானதாக திகழும். அடிக்கோடிட வேண்டிய வார்த்தை. இந்த மனோபாவத்தோட உங்களுடைய மாஸ்டரை நீங்கள் வேண்டி விரும்பி வரவேற்று இதயத்தில் அமர வைத்து தியானத்தை ஆரம்பித்தால் அப்ப உங்களுடைய தியானம் தனித்துவமானதாக திகழும். அதுக்கு முக்கிய போற அதன் இயல்பான போக்கினை மாற்றிக்கொண்டு. அப்ப அதனுடைய இயல்பான போக்கு எப்படி இருக்கும்? நாம எந்த நிலைமையில இருக்கிறோமோ, எந்த பிளேனோட 24/7 கனெக்ட்ல இருக்கிறோமோ அந்த பிளேனோட எஃபெக்டை ரிஃப்ளெக்ட் பண்ற அந்த பிரேயர், அந்த தியானம் அமைஞ்சு போகுது நார்மலா நம்மளுடைய இயல்பான தியானம். ஆனா இது மாதிரி மாஸ்டரை பிரார்த்தித்து அவருடைய வருகைக்காக காத்திருந்து இதயத்துல அன்பு நிரப்பி வைத்து அங்க மாஸ்டரை வரவழைத்த பிறகு ஆரம்பிக்கிற தியானம்
நம்மளுடைய ரெகுலர் பிளேன்ல இருந்து நம்மளை டிஸ்கனெக்ட் பண்ணி வேற ஒரு ஹையர் பிளேனோட நம்மளை கனெக்ட் பண்ணி அங்கிருந்து ஆரம்பமாகுது. அதனால இட் இஸ் யூனிக். அந்த தியானம் தனித்துவமானதாக திகழும். நீங்கள் பெறுகின்ற உள்முக நிலை அதை உதறி தள்ள முடியாத விதத்தில் மிகவும் ஆழமானதாக இருக்கும். எப்படி உறுதியா சொல்றாங்க, நீங்க இந்த மாதிரி ப்ரேயர் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா உங்களுக்கு கிடைக்கின்ற அந்த கண்டிஷனை நீங்களே நினைச்சாலும் ஒதுக்கி தள்ள முடியாது அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். இதுவும் நம்மளுடைய நிலைமையும் ரொம்ப கேட்கிறப்ப பரிதாபமா இருக்கு. நமக்கு நம்ம தியானம் பண்ணி எந்திரிச்சிட்டு எதுவுமே தெரியலன்னு எந்திரிக்கிறோம். அவர் சொல்றாரு, நீங்க பிரார்த்தனை நிறைந்த மனோபாவத்தோட உள்ள போய் நீங்க மெடிடேஷன் ஆரம்பிச்சா உங்களுக்கு இன்னர் கண்டிஷன் கிடைக்கிறது மட்டும் இல்ல, நீங்களாவே நினைத்தாலும் எட்டி உதைத்தாலும் உதறி தள்ளினாலும் இதெல்லாம் வேணாம்னு நினைச்சா கூட உங்களை விட்டு போகாத அளவுக்கு ஒரு அற்புதமான உள்நிலை தானாக உருவாயிடும். தியானத்தில் நாம் பெறுகின்ற நிலையை நம்மால் தக்க வைத்துக் கொள்ள முடிவதில்லை என்ற பிரச்சனை நம்மில் பலரிடம் உள்ளது. அந்த நிலையை நாம் தக்க வைத்துக் கொள்ள முடிவதற்கு முன் முதலில் அதை நாம் உருவாக்க வேண்டி இருக்கிறது. அழகான தியானத்தின் மூலம் அது உருவாக்கப்படும். இந்த கேள்வி நான் அடிக்கடி சொல்லுவேன். ஏஇஐஓயு எல்லாம் சரிதான். முதல்ல தியானத்துல எனக்கு என்ன கண்டிஷன் வருதுன்னு தெரிஞ்சாதானே நான் அதை தக்க வச்சுக்க முடியும். தியானத்துல என்ன வருதுன்னே தெரியாதவங்க தியானத்தின் போது வந்த உள்நிலையை தக்க வைத்துக் கொள்ள ஏஇஐஓயு சொன்னா வெறுங்கையால முழம் போடுறது அப்படின்னு நான் சொல்லுவேன் அடிக்கடி. பூ இருக்கணும், 2 முழம் போட்டு கொடுத்தா 2 முழம் பூ கிடைக்கும். நான் வெறுங்கையால எத்தனை முழம் போட்டாலும் யாருக்கும் பூ கிடைக்க போறது இல்லையா? அதுபோல தியானத்தினால எந்த ஒரு நிலையையும் நான் அனுபவிச்சதாக உணராத நிலையில நான் எந்த உள்நிலையை தக்க வைத்துக் கொள்ள முடியும்? இந்த கேள்வி நம்மில் பெரும்பாலானவர்களுக்கு இருக்கலாம். சில பேர் அதெல்லாம் பத்தி கவலை இல்லை, மாஸ்டர் சொல்லிட்டாரு தியானத்தின் போது முடிஞ்ச கண்டிஷனை நான் அப்படியே தக்க வைத்துக் கொள்ள முயற்சி செய்கிறேன்னு மேலோட்டமாகவும் நினைக்கலாம். சில பேர் மட்டும் உண்மையிலேயே அதை உணர்ந்தும் செய்யலாம். எல்லா விதமான கேட்டகரியும் நம்மளோட இருக்கிறோம். ஆனா இங்கே அவர் சொல்றது என்னன்னா, முதலில் நாம் அந்த நிலையை தக்க வைத்துக் கொள்ளணும்னா அதுக்கு முன்னாடி அந்த நிலையை நான் உருவாக்க வேண்டும். கிரியேட் பண்ணாதானப்பா அதை உணர்ந்து அதை தக்க வைத்துக் கொள்ள முடியும். அப்ப தியானத்தின் போது நாம புரிந்து கொள்ற அளவுக்கு உள்நிலை உருவாகலைன்னா காரணம் தியானம் கிடையாது. தியானத்துக்கு முன்னால் நான் செய்ய வேண்டிய பிரார்த்தனை, நானே வலிந்து உருவாக்கி கொள்ள வேண்டிய அந்த மனநிலை, அந்த மனோபாவம், அதுதான் உள்நிலையை உருவாக்கும். எடுத்தோன்னா கண்ணை மூடிட்டு உட்காந்துட்டு இதயத்தில் தெய்வீக ஒளி இருக்குது அப்படின்னு நம்ம ஆரம்பிக்கும் பொழுது அது ஒரு விதத்துல தியானம் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அது வேற பிளேனோட கனெக்ட் ஆயிருக்கிற ஒரு மெடிடேஷன். நம்மளுடைய ரெகுலர் பிளேனோட கனெக்ட் ஆயிருக்கும். நம்மளுடைய அன்றாட செயல்பாடுகளுடன் உள்ள அந்த தளத்தோடு நாம தொடர்பு கொண்ட நிலையில நம்ம உள்முக பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது அந்த தளத்துல உள்ள எண்ணங்கள், அந்த தளத்துல உள்ள அதிர்வுகள் நம்ம தியானத்துல குறுக்கிடும். ஆனா பிரார்த்தனை பண்ணிட்டு மாஸ்டரோடு இணைத்து கொண்டு மாஸ்டருடைய ஒரு பிரசன்னத்தை உணர்ந்து அதில் மூழ்கி கரைந்த பிறகு நம்ம மெடிடேஷன் ஆரம்பித்தால் அது உன்னதமான ஒரு தளத்தோடு தொடர்பு கொண்டு அங்க உள்ள மேன்மையான அதிர்வு நிலைகளில் இருந்து நமக்கு வித்தியாசமான அனுபவத்தை வழங்கும். இதுதான் ராஜி சொல்ற ஒரு சூட்சுமம். உண்மையில் தியானத்திற்கான ஆயத்த பணி முதல் நாள் இரவு உறங்கச் செல்லும் தருணமே ஆரம்பமாகி விடுகிறது. உறங்கும் முன் நீங்கள் பிரார்த்தனைகளை சமர்ப்பித்த பின்னர், அன்புக்குரியவரே, காலையில் சீக்கிரமே விழித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன், தியானம் செய்ய விரும்புகிறேன், உங்களை வரவேற்க விரும்புகிறேன் என்று கூறி உங்களையே ஒப்படைத்து விடுங்கள். மனோ ரீதியாகவும் உணர்வு பூர்வமாகவும் உங்களை தயார்படுத்தி கொண்டு விடியலுக்காக காத்திருங்கள். நடமாறுங்களா? இப்ப நம்ம காலையில எந்திரிக்கணும்னா எப்படி கேட்கிறோம்? அதாவது ஒரு அலாரத்தை செட் பண்றோம். எப்படியாவது இன்னைக்கு எந்திரிச்சே தீருவேன் அப்படிங்கிறோம்.
மாஸ்டர் என்னை எழுப்பி விடுறீங்களா இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்கிறோம். இதெல்லாம் குழந்தை மனோபாவம். ஒரு பண்பட்ட பக்குவமான நிலைமையில காலையில எழுந்திருக்கணுங்கிற பிரேயரையும் அவர்கிட்ட மென்மையாக சமர்ப்பித்து ஆரம்பிங்க. முதல் பிரேயர் தெய்வீகத்தோட இணையறதுலாம் இல்லை. முதல்ல இந்த ஒரு அந்த உறங்குவது போலும் சாக்காடு அப்படின்னு வள்ளுவர் சொல்ற மாதிரி இறப்புக்கு ஒத்தது தூக்கம். ஒருவர் இறந்து மறுபிறவி எடுக்கிற மாதிரிதான் நம்ம தூங்கி எழுந்திருக்கிறோம். அந்த எழுந்திருக்கிற நிமிடம் உங்களுடைய அருளால சரியான நேரத்துல நிகழணும்ன்று இரவு பிரார்த்தனை பண்ணுங்க. காலையில் சீக்கிரமே விழித்து கொள்ள நான் விரும்புகிறேன். நான் முழுமையா விரும்புறேன். அதுக்கு உதவி செய்யுங்கன்னு நம்ம கேட்கறதுல தப்பு இல்லைங்கிறார். ஏன் விழித்து கொள்ள விரும்புகிறேன்? விழித்து கொண்டு முதல் ஆளாக உங்களை வரவேற்க விரும்புகிறேன். 10 பேர் இருக்கிறாங்க, யார் முதல்ல கூப்பிடுறாங்களோ அங்கதானே போகணும். யார் முதல்ல கூப்பிடுறது மாஸ்டர்? அந்த போட்டி வரணும்ல. ஒரே ஒரு மாஸ்டராங்க, 1000 மாஸ்டர், அதெல்லாம் அடுத்த பிரச்சனை. ஒரு மாஸ்டர் தான். எல்லாரும் எந்திரிச்சு தியானம் பண்றதுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்கன்னா நான் என்ன பண்றது? தீபாவளி அன்னைக்கு வெடி வெடிக்கிற மாதிரிதான். யார் வீட்டுல முதல்ல வெடி வெடிக்கிறது? என்ன ஏன் எழுப்பி விடல அப்படின்னு ஒரு குழந்தை கேட்கிற மாதிரி மாஸ்டர்கிட்டே அதை வைக்கிறோம். உங்களை நான் வரவேற்க விரும்புகிறேன். காலையிலேயே எழுந்திருச்சு உங்களை வரவேற்கிறதுக்கு தியானம் பண்றதுக்கு விரும்புறேன். அதுக்கு நீங்க தான் உதவி செய்யணும்னு சொல்லி அவரிடமே அதை பிரார்த்தனையாக கொடுங்க. இப்படி உங்களையே நீங்கள் இரவு படுக்கும் பொழுது ஒப்படைக்கும் பொழுது மனோரீதியாகவும் உணர்வு பூர்வமாகவும் நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்கிறீர்கள். உறக்கம் என்பது என்ன அப்படிங்கிறதுக்கு மாஸ்டர் ஒரு அழகான வார்த்தை கொடுக்கிறார். உறக்கம் என்பது விடியலுக்கான காத்திருப்பு. இப்படியா அதை எடுத்துட்டு போயிட்டோம்னா அது ஒரு வேற விதமான டைமென்ஷன்ல நம்மளுடைய தூக்கம் இருக்க வாய்ப்பு இருக்கு. காலையில எழுந்தவுடன் சரி இப்படி சொல்றோம், காலம்பரை 7 மணிக்கு தான் தூங்கி எழுந்திரிக்கிறோம் அப்படின்னா பரவாயில்ல. 7 மணிங்கிறது மாஸ்டர் எல்லாம் சீக்கிரமா எழுப்பிவிட்ட ஒரு நாளாக எடுத்துக்குவோம். அது ஒரே மாதிரி இருக்காது, அது ஒவ்வொரு நாளும் மாறும். உங்கள் காலை கடன்களை முடித்துவிட்டு தியானம் செய்யுங்கள். அந்த பரிதவிப்பை உருவாக்கி கொள்ளுங்கள். ஒருவேளை இயல்பாக அந்த பரிதவிப்பு இல்லாவிடில் செயற்கையாக உருவாக்கி கொள்ளுங்கள். நீங்கள் இப்படியே தினமும் முயற்சி பண்ணீங்கன்னா அந்த பரிதவிப்பு செயற்கை தன்மையிலிருந்து மாறி இயற்கையாகவே வாழ்றதுக்கு நீண்ட காலம் எடுத்துக்கொள்ளாது. அது நிச்சயமாக அது நிகழும். தயவு செய்து அதை முயற்சித்து பாருங்கள். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். காலம்பரை எந்திரிச்சேன், தியானத்துக்கு முன்னாடி நீங்க சொன்னதெல்லாம் பண்ணல, ரொம்ப மெக்கானிக்கலா இருக்கு, அது மாதிரிலாம் எதுவுமே உருவாகல, என் இதயம் உருகி கரையில அப்படின்னா கரையுதுன்னு செயற்கையா நினைங்க. மாஸ்டரோட இணைஞ்சிருச்சு, மாஸ்டர் என்னுடைய இதயத்துக்குள்ளார வர்றதுக்காக நான் மண்டியிட்டு பிரார்த்தனை செய்கிறேன், மன்றாடி பிரார்த்தனை செய்கிறேன். மாஸ்டருடைய கவனம் என் பக்கம் திரும்புது, என் மேல அவருடைய கருணை பொழியுது, என்னையும் ஒரு பொருட்டாக ஏற்று என் இதயத்திற்குள்ளார வர்றதுக்கு மாஸ்டர் சம்மதிச்சிருக்காரு, மாஸ்டர் இப்ப என் இதயத்துக்குள்ளார வந்துட்டாரு. இப்படி பல எண்ணங்களை போட்டு முதல்ல இதயத்துக்குள்ளார அவருடைய பிரசன்னத்தை செயற்கையாகவாவது கொண்டு வாங்க. இதெல்லாம் தியானம் கிடையாது. இத்தனையும் தியானத்துக்கு முன்னாடி செய்ய வேண்டிய விஷயம். இதையெல்லாம் செய்து நெஞ்சம் உருகி நெகிழ்ந்து நெகிழ்ந்து கரைஞ்சு போற ஒரு மனநிலை வரும் பொழுது அங்க மாஸ்டர் ஆல்ரெடி இருக்கிறாரு. அவர்னால இதயம் தெய்வீக ஒளியோட இருக்குது. நான் என் இதயத்துக்குள்ளார இருக்க என் மாஸ்டருடைய பிரசன்னத்துல நான் கரைந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தியானத்தை ஆரம்பிக்கணும். இப்படியாக நீங்க முயற்சி செய்து பாருங்கள், நிச்சயமாக அது நிகழும். மாஸ்டர் இது மேலோட்டமா சொல்லல, இதுக்கு உறுதி கொடுக்கிறார். மாஸ்டர் உறுதியா சொல்ற விஷயங்களை நம்ம செய்யறது இல்லை, பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்ற விஷயங்களுக்கு ஆசைப்படுறோம். அவர் உறுதியா சொல்றது இதை நீங்க செய்யுங்க, டெஃபினட்டா இதுக்கு பலன் கிடைக்கும்னு சொல்றாரு. ஆனா நம்ம இந்த மாதிரி விஷயங்களை அதிகமா முயற்சி பண்ணி பாக்குறது இல்லை. ஏன் பாக்குறது இல்லை அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கண்ணுல படுறதே கிடையாது. நேரடியா அதுல அவர் ஏதோ சொன்ன ஒரு எடுத்துக்காட்டு தான். இந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது அதுல நடுப்புற மாஸ்டர் சொன்ன ஒரு இன்சிடென்ட்டும்
அவர் அதுக்கு ஏதாவது ஒரு எடுத்துக்காட்டு சொல்லியிருப்பார். அது 2 மட்டும் தான் நம்ம மைண்ட்ல நிக்குமே ஒழிய, இந்த வார்த்தைகளும் இதுக்குள்ளார இருக்கிற சூட்சுமமும் இது மூலமா அவர் கொடுக்குற உறுதிகளும் நம்ம கண்ணுல படுறது இல்லை. ஸோ இன்னைக்கு நம்ம அற்புதமான ஒரு பிரார்த்தனையோட நம்முடைய தியானத்தை ஆரம்பிப்போம். நம்ம இதயத்தை மெல்ல நெகிழ செய்வோம். நம்ம மெல்லமா கண்ணை மூடி நம்மளையே மெல்ல உருக வைப்போம். நம்மள்கிட்ட இருக்கிற நம்ம இதயத்தை மெல்ல மலர வைத்து அதை அவருக்கானதாக மாற்றிக்கொள்வோம். அடுத்த ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் இது அவர் வசிக்க போற இடம். அவருடைய முழுமையான பிரசன்னம் அங்க வரணும். மாஸ்டர், நாங்க எங்க இதயத்தை திறந்து வைத்துக்கொண்டு உங்களுக்காக காத்திருக்கிறோம். எங்கள்ல யார் இதயத்துக்குள்ளார நீங்க வருவீங்கன்னு இல்லை, நாங்க எல்லாரும் ஒரே இதயமா மாறி உங்களுக்காக காத்துட்டு இருக்கோம். இந்த இதயம் புனிதமானதாக மாறுறது உங்க கையில தான் இருக்கு. உங்களுடைய வருகையால எங்கள் இதயங்கள் புனிதமான ஆலயமா மாறட்டும். உங்களுடைய வருகை எங்கள் இதயத்தினுடைய தன்மையை மேம்படுத்தட்டும். உங்களுடைய அந்த ஒரு பிரசன்னம் எங்களை மேலும் மென்மையானவர்களாக மாற்றட்டும் அப்படின்ற ஒரு ஒரு மிக மிக ஒரு உருக்கமான ஒரு பணிவான ஒரு பிரார்த்தனையை சமர்ப்பிச்சுட்டு மாஸ்டருடைய ஒரு பிரசன்னம் நம்ம இதயத்துல வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி நம்ம இதயம் முழுவதும் அவருடைய ஒரு பூரணமான ஒரு தன்மையை உணர்ற அந்த நிமிடத்துல நம்ம காலை நேர தியானத்தை தொடங்குவோம். We start meditation.